இப்போ நான் பார்க்க போகிறது 10th மேத்ஸ் 3rd சாப்டர் எடுத்துக்காட்டு 3.73 பார்க்க போகிறோம். சம் பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏபின்னு சொல்லிட்டு நமக்கு 2 அணி கொடுத்துட்டு ஏபி ஹோல் டிரான்ஸ்போர்ட் ஈக்குவல் பி டிரான்ஸ்போர்ட் ஏ டிரான்ஸ்போர்ட் என்பதை சரிபார்க்க. அதாவது டிரான்ஸ்போர்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, எப்பயும் போல் நம்ம இப்போ ஏபின்னு அணி கொடுத்துருக்காங்களா, இப்போ இதுக்கு மீனிங் பெருக்கல்னு அர்த்தம். இப்போ ஏவையும் பியும் பெருக்கி ஒரு அணி உருவாக்க போகிறோம். உருவான அணியை நிறைய நிரலாகவும் நிறையாகவும் மாற்றி எழுதுறதுக்கு பேர் தான் ஹோல் டிரான்ஸ்போர்ட்னு அர்த்தம். சரிங்களா? அதே போல் பி டிரான்ஸ்போர்ட் ஏ டிரான்ஸ்போர்ட் அப்படின்னா, இப்போ பின்ற அணி இருக்கா, இந்த பின்ற அணியை நிறைய நிரலாகவும் நிறையாகவும் மாற்றி எழுதுனா அது பி டிரான்ஸ்போர்ட். அதே போல் ஏன்ற அணி இருக்கா, ஏன்ற அணியை நிறைய நிரலாகவும் நிறையாகவும் மாற்றி எழுதுனா அது ஏ டிரான்ஸ்போர்ட். சரிங்களா? கண்டுபிடிக்கலாமா? எப்பயும் போல் கொடுக்கப்பட்டவன்னு சொல்லிட்டு கொஷினில் கொடுத்துருக்க ஏபின்ற 2 அணி எடுத்து எழுதிக்கோங்க. இப்போ நிரூபிக்க வேண்டியவை என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்களோ இது சேம் ஃபார்முலா மாதிரி தான் வரும். ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ். முதல்ல ஏபி கண்டுபிடிக்கலாமா? ஏவும் பியும் பெருக்கும்போது என்ன மதிப்பு வரும் பாருங்கள். நிறை கொண்டு நிரலை பெருக்க போகிறோம். 1 × 2 2. பெருக்கல்னா தான் பெருக்கணும். கூட்டு சப்போஸ் சென்ட்ரல் இருந்துச்சுன்னா நம்ம இப்படி ஆட் பண்ணி எடுத்து எழுதுகிற மாதிரி இருக்கும். அடுத்து ப்ளஸ் 2 × -1 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 2 × 1 2. 1 × 0 0. 0வோட பெருக்குங்களை வகுத்தாலும் 0 தான் கிடைக்கும். அப்போ 0. அடுத்து பாருங்கள் 1 × -1 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 1 × 1 1. 2 × 4 ப்ளஸ் இருக்குது. அப்போ ப்ளஸ்ஸு 2 × 4 8. அடுத்து ப்ளஸ் 1 × +2 ப்ளஸ்ஸு 1 × 2 2. அடுத்து ரெண்டாவது நிறை எடுத்து முதல் நிரல் கூட 2 × 2 4 -1 × -1 மைனஸு மைனஸு ப்ளஸ்ஸு 1 1 பேருக்குன்னா 1. அடுத்து 1 × 0 0. அடுத்து இரண்டாவது நிரல் கூட ப்ளஸ் 2 × -1 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 2 × 1 2. அடுத்து ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 1 × 4 4 ப்ளஸ் 1 × +2. அப்போ பெருக்குன்னா +2. சரிங்களா? ஈக்குவல் +2 -2 கேன்சல் ஆகிடும். அப்படின்னா அங்கே ஆல்ரெடி 0 தான் இருக்குது. அப்போ 0 தான் வரும். -1 +8 +2 8 2 10. 10ல் 1 கழிச்சிட்டோம்னா 9. பெரிய கணக்குறி +ன்றதுனால +9. அடுத்து பாருங்கள் 1 4 இருக்கா, கூட்டினா 5 0 கட்டினா கணக்கு 0வோட கூட்டினாலும் கழிச்சாலும் அதிக மதிப்பு தான் கிடைக்கும். பெருக்குன்னா அவத்து 0 ஆயிடும். அப்போ 5 வரும். அடுத்து -2 -4 +2 +2 -2 கேன்சல் ஆகிடுமா? அப்போ 4 மட்டும் வரும். குறி மைனஸ்ன்றதுனால -4. இது ஏபியோடைய அணி. இப்போ இதை மாற்றலாமா? ஏபி ஹோல் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னா ஏபி கண்டுபிடிச்சதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட் பண்ணணும். என்ன கொடுத்துருக்காங்க? இப்போ ஏபி ஹோல் டிரான்ஸ்போர்ட். அப்போ ஏபியோட அணி என்ன? 0 5 9 -4. இதை டிரான்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். ஈக்குவல் நிறைய நிரல் எழுதிக்கலாமா? 0 5 9 4. அப்படியே மாற்றிடுதுன்னா 0 9 5 -4. இப்போது நிறைய நிரலாக எடுத்து எழுதியாச்சு. நிறைய நிரலாகவும் நிறையாகவும் மாற்றி எழுதியாச்சா? இது ஏபி ஹோல் டிரான்ஸ்போர்ட்டோட அணி. அடுத்து பாருங்கள் ஆர்ஹெச்எஸ் என்ன? இப்போது பி. இப்போ நமக்கு பி டிரான்ஸ்போர்ட் ஏ டிரான்ஸ்போர்ட் எடுத்துருக்காங்களா? ஃபஸ்ட்டு பி டிரான்ஸ்போர்ட் கண்டுபிடிச்சிக்கலாமா? இது பின்ற அணி என்ன? 2 -1 -1 4 0 2. இப்போ பி டிரான்ஸ்போர்ட் கண்டுபிடிக்க போகிறோம். பி டிரான்ஸ்போர்ட் பின்ற அணி டிரான்ஸ்போர்ட் மாற்றலாமா? இப்போ நிறைய நிரலாகவும் நிறையாகவும் மாற்றி எடுத்து எழுத போகிறோம். எழுதும் போது 2 -1 0. அடுத்து -1 4 2
இது பி டிரான்ஸ்போர்ட்டோட மதிப்பு. மாற்றி எழுதிடுமா? அடுத்து பாருங்கள், இப்போது ஏ டிரான்ஸ்போர்ட். இப்போது ஏன்றனி எடுத்து எழுதியாச்சு. மாற்றி எழுதும் போது நிரலாகவும் நிரல் நிறையாகும். இப்போ 1 2 1 2 -1 1. இது ஏ டிரான்ஸ்போர்ட்டோட அணி. உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்குது அப்படின்னா இப்போது ஏ டிரான்ஸ்போர்ட்டை மேலே வந்து ஏன்னு எழுதி ஏன்ற அணி எடுத்து எழுதிட்டு அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட்னு அப்ளை பண்ணி மாற்றிக்கோங்க. இப்போ இது ஈஸியாக புரியும். இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணலாமா? பி டிரான்ஸ்போர்ட் ஏ டிரான்ஸ்போர்ட் என்ன கண்டுபிடிச்சோமோ அந்த அணியை தான் அப்ளை பண்ணணும். என்ன 2 -1 0 -1 4 2 கண்டுபிடிச்சி அப்ளை பண்ணும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், குழப்பம் இருக்காது. அது ஏ டிரான்ஸ்போர்ட் 1 2 1 2 -1 1. பெருக்கல் இருக்கா? பெருக்கலாமா? 2 × 1 2 -1 × +2 +(-) -1 × 2 2 0 × 1 0 கூட பெருக்கும்போது 0 ஆகிடும். அடுத்து இரண்டாவது நிரல் கூட 2 × 2 4 -1 × -1 மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 1 × 1 1 0 × 1 0 ஆகிடும். அடுத்து இரண்டாவது நிரை எடுத்து முதல் நிரல் கூட -1 × +1 +(-) -1 × 1 1 4 × 2 8 +ன்றதுனால +8 2 × 1 2 குறி ப்ளஸ்ன்னும் போது ப்ளஸ் அப்படியே போட்டுக்கிட்டோம். அடுத்து இரண்டாவது நிரல் கூட -1 × +2 +(-) -1 × 2 2 +4 -1 +(-) -4 × 1 4. அடுத்து +2 × +1 +2. இந்த மாதிரி எடுத்து எழுதும் போது குறி ப்ளஸ்ஸாக மைனஸான்றதை கரெக்டாக பார்த்து போடுங்க. இங்கே தான் நிறைய மிஸ்டேக் ஆகும். +2 -2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா இங்கே 0 ஆகிடும். 4 1 5 0 போது கூட்டினாலும் அதே மதிப்பு தான் கிடைக்கும் 5. -1 +8 +2 8 2 10 10ல் 1 கழிச்சிட்டோம்னா 9. +2 -2 கேன்சல் ஆகிடுமா? அப்போ என்ன மதிப்பு? -4. இதுதான் நமக்கு தேவையான பி டிரான்ஸ்போர்ட் ஏ டிரான்ஸ்போர்ட்டோட அணி. ரெண்டும் பார்த்திங்கன்னா நமக்கு இப்போ எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் சமமாக இருக்குது. அப்போது therefore LHS = RHS. இப்போது ஏபி ஹோல் டிரான்ஸ்போர்ட் = பி டிரான்ஸ்போர்ட் ஏ டிரான்ஸ்போர்ட் ரெண்டும் சமமாக கேட்டிருக்காங்க. ரெண்டும் சமம். அப்போ என்ன சரிபார்க்கப்பட்டது அப்படின்னு ஃபைனலாக எடுத்து எழுதிக்கோங்க.